ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் அரைச்சி ஊத்தி சூப்பரா ஹோட்டல் ஸ்டைல்ல மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். கன்ஃபார்மா ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட்டான மேட்சா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கேஜி மட்டன் வந்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில்லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு சூப் மாதிரி கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரெந்தி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு அன்னாச்சி பூவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அது வந்து வீடியோவில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் தூள் மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் வதக்கக்கூடாது. ரொம்பவே நம்ம வதக்கணும்னா கருகி போயிடும். லைட்டாக அந்த மசாலா வாடகை மட்டும் போனால் போதும். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு நான் தேங்காய் சேர்த்துக்க போகிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். 1/4 முறி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 4 முந்திரி, சோம்பு, சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. மூடியை திறக்கிறப்பயே கம கமன் வாசனை வருது. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ஆற ஆற இன்னும் கெட்டியாகும். ஸோ இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து மட்டனில் அப்படியே சூப்பராக இறங்கியிருக்கு. நல்ல ஜூஸியாக வெந்திருக்கு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.